என்னங்க எல்லாம் மாமஞ்சீர் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கடைசி எங்கள் வீட்டில் அத்தை சீர் வந்துருக்குங்க. ஆமாங்க, அனிதா மிஸ்ஸி வீட்டுக்கு போயிருந்தாங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வளையல் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த அம்மணிக்கு 2 செட்டு, அந்த அம்மணிக்கு 2 செட்டு வளையல். அப்புறம் இது பேர் என்ன, மாட்டலா? மாட்டல். இது இன்னொரு மாட்டல். இது வந்து ஜடவில்லு. இது ஜடவில்லு. உங்க அக்கா போட்டு காமிக்கணும் ஒன்னே இல்லை. அக்கா போட்டு காமிக்க சொன்னாங்க, அதனால போட்டுக்கிட்டு பொட்டு கொண்ட வளையல், பென்சில், அப்புறம் தோடு. ஐயோ காது வலிக்குது. தோட்டுக்கு பின்னாடி இது என்ன, ஸ்லேட் பென்சில், பேனா. பேனா. எல்லாம் ஸ்கூல் பக்கம் போயிருந்தேன், உனக்கு அது தெரியும் என்னன்னு. இது ஐப்ரோ, ஐப்ரோ, லிப்ஸ்டிக், ஒட்டியானா. ஒட்டியானா நெத்திச்சுட்டு செய்தியா? இல்ல, அது நெத்திச்சுட்டு மாதிரி தான் தெரியுது. செய்யணும். ஆமா, பேனா வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் இது வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் இது என்னது, போன்ல எரேசர். இது எரேசரா? இது வந்து போன் டைப்ல இருக்கு. நான் நினைச்சேன் இதெல்லாம் குட்டி போனா நினைச்சேன். எரேசர். அட வம்பே. இவருங்க கீ செயின். அது என் பேக்ல போடுகிறேன். அப்புறம் நெக் பாலிஷ். அப்புறம் இந்த பேட்டு, கிரிக்கெட் பால், அது குட்டீஸ் விளையாடுறது. அது எரேசர் தான். அது ஸ்கூல் டைம். இது எரேசரா? ஏன்னா மிஸ்ஸா போச்சு இல்ல. ஆமாம்மா, கூல் மிஸ் இல்ல, கூல் மிஸ். இதுதான் நெத்திச்சுட்டியோ? அதுங்க செயின். எனக்கு ஒரு செயின், அவளுக்கு ஒரு செயின். ரெண்டுமே நீயே வச்சு. அடுத்து முடிச்சுட்டோம், வளையல் காமிச்சிட்டோம். ஒரே செட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. பென்சிலு, அப்புறம் நிறைய ஸ்கெட்சு எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு தூங்கி எழுந்தோன்னு நம்ம முகம் கழுவாம ஒரு புள்ள உட்காந்து பிரிச்சு ஆண்டு தம்பிக்கு பிறந்தவனுக்கு டிஷர்ட்டு. ஆமாங்க, பார்த்துட்டீங்களா? பிரிவோம், ஓப்பன் பண்ணுவோம், கடாக்காம பார்ப்போம். இப்போ சைஸ் சின்னதாக பார்த்தா நீங்கள் ஏதோ தூத்துக்குடிக்கு அனுப்பி பார்சல்ல. குளிக்கலையே. ஓ, சரியா இருக்கும். அத்தை கொடுக்குறது சரியா இருக்குமா? அவங்களுக்கு தெரியுமில்ல, மாமிஜீர் அத்தை சீர் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும்னு தெரியுமில்ல. பார்த்துட்டீங்களா? உங்க வீட்டுக்கு வரணும்னா கூட்டு வாங்கி கொடுத்தா தான் நாங்கள் உங்க வீட்டுக்கு. நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா வருவேன். இதெல்லாம் கொடுத்தா தான் வருவேன், சீர் கொடுத்தா தான் வருவேன். என்ன அநியாய கொள்ளையா இருக்குது.